எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை உண்டை வெல்லம். இது 1958 தீபாவளி மலர் கல்கியில் வந்ததாக போட்டிருக்கா. அப்படின்னு அது கொஞ்சம் முன்னாடி கூட வந்திருக்கணும். அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சினிமா ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு அவருடைய ஸ்டைலில் ஒரு பிரமாதமான கதையை கொடுத்துருக்கார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் உண்டை வெல்லம். 15,000 ரூபாய் கொட்டி கொடுத்து போட்ட செட்டு காத்து கொண்டிருந்தது. ஒலிப்பதிவு செய்கின்றவர் காத்து கொண்டிருந்தார், படம் பிடிக்கின்றவர் காத்து கொண்டிருந்தார், எக்ஸ்ட்ராக்கள் 20 பேர் காத்து கொண்டிருந்தார்கள், படியளக்கிற ப்ரொடியூசர் காத்து கொண்டிருந்தார், எல்லாரையும் ஆட்டி வைக்கின்ற டைரக்டர் காத்து கொண்டிருந்தார். மகாராணியே இன்னும் வரவில்லை. மேலே இருந்த தகர சார்பு தீ மூச்சாக அள்ளி வீசிற்று. ஹா ஹா என்று கூடியிருந்த உயிரினம் வேர்வையை துடைக்க முடியாமல் கையாலாகாமல் வெந்து கொன்றே தவித்தது. வேர்வையை துடைத்துக் கொள்கின்ற பாக்கியம் டைரக்டர், முதலாளி, எழுதுகிறவர், படம் பிடிக்கிறவர் என்று 5-6 பேருக்கு தான் கிடைத்தது. மற்றவர்கள் பவுடரிடம் உடம்பை அடக வைத்திருந்தார்கள். சேனாதிபதி வேஷம் போட்டுக் கொண்டிருந்தவர் மார்பிலும் கையிலும் காலிலும் தொடையிலும் அணைத்து கட்டியிருந்த கவசங்களுக்குள் மாட்டிக்கொண்டு கழுவில் ஏறுகிற மாதிரி மனதுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தார். கவசத்திற்குள் அரிக்கிறது. சொரிந்து கொள்கின்ற புண்ணியத்தை அவர் பண்ணவில்லை. கொட்டகை முழுவதும் ஒரு அலுப்பு, சோர்வும் பெருமூச்சும் விட்டுக் கொண்டிருந்தது. நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று 10 தடவை அவரவர்கள் பாடத்தை ஒத்திகை பார்த்து விட்டார்கள். படம் பிடிக்கிறவரும் டேப்பை வச்சுட்டு அங்குல கணக்கில் நிற்கிற இடம், பாயிற இடம் எல்லாம் சொல்லி பார்த்து 7-8 தடவை தன் கடனை தீர்த்து விட்டார். மகாராணி வந்தவுடனே சேதமில்லாமல் பிடித்து விடலாம். மகாராணி இன்னும் வரவில்லை. டைரக்டர் மணிக்கட்டை திருப்பி கடிகாரத்தை பார்த்தார். 1 அடிக்க 6 நிமிஷம் இருந்தது. படியளக்கிற முதலாளி தன் மணிக்கட்டை திருப்பி பார்த்து விட்டு சொன்னார், 9 மணின்னா 9 மணிக்கு வர வேண்டாம், 10 மணி 11 மணிக்காவது 12 மணிக்காவது வரலாம் இல்லையா? இப்படி சுணங்குறாங்களே இப்படி ஆனாலும் இப்படியா? டைரக்டர் காதில் விழுந்தது. அது பதில் சொல்லாமல் சூனியத்தை பார்த்து கொண்டிருந்தார் அவர். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா புக்கே பண்ணியிருக்க மாட்டேன் என்று டைரக்டர் காதில் மட்டும் விழும்படியாக முணுமுணுத்தார் முதலாளி. அதற்கும் டைரக்டர் பதில் பேசவில்லை. அவர் மனதிலே நிராசை, பொறுமல், படுகிற ஆத்திரமெல்லாம் பட்டுவிட்டு அவர் உண்டை வெள்ளத்தை நினைத்து கொண்டிருந்தார். என்னங்க, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாமா என்றார் முதலாளி. டைரக்டர் அவர் பக்கம் திரும்பவே இல்லை. என்னங்க ஆசிரியர் சார் என்று வசனகர்த்தாவிடம் திரும்பி விட்டார் முதலாளி. டைரக்டருக்கு இவன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று கேட்க அந்த அலட்சியத்துக்கு நடுவே ஒரு ஆவல். ஆனால் திரும்பவில்லை. திரும்பாமலேயே வசனகர்த்தாவின் புகையிலை குதப்பல், குங்குமப்பொட்டு முதலியவற்றை பார்க்க முடிந்தது. வசனகர்த்தா பதில் பேசவில்லை. வாயில் புகையிலை சாறு. இல்லாவிட்டால் தான் என்ன? என்றைக்கு தன் அபிப்பிராயம் என்று வாயை திறந்தான் இவன்? முதலாளி சிநேகிதர்களிடம் கதை என்று நச்சரித்து யாரோ ஒருவன் ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து கொடுத்து, முதலாளிக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, பணம் சம்பாதிக்க மாத்திரம் ஆசைப்பட தெரியும். ஆசிரியர் சார், இந்த கதை நல்லா இருக்குங்கிறாங்க, இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராப்புல செஞ்சு கொடுங்க என்றதும் இவன் அதை படித்து குடுகுடுப்பாண்டி சட்டை ஒன்றை தைத்து கொடுப்பான். கைக்குட்டை, பழைய சட்டையின் முதுகு, கௌபீனம், மேல் துண்டு இவற்றையெல்லாம் ஒட்டி சட்டையான ஒரு கதை. இதை தவிர இந்த வசனகர்த்தாவிற்கு வேறு ஒரு பாபமும் தெரியாது. எது கேட்டாலும் வாயை திறக்க மாட்டார். புகையிலை சாறு இந்த தட்சிணாமூர்த்தி நிலைக்கு கையாளாக
உதவி செய்கிறது. எனக்கு எப்படி ராஜமொழி மொழிக்க தெரியும் என்று முனகுவது போல மூடிய அவர் வாயிலிருந்து ஒரு சிரிப்பு வந்தது. வேடிக்கை இல்லை, நிஜமாவே கேட்கிறேன் என்றார் முதலாளி. பம். வசனகர்த்தா அதே விடையைத்தான் சொன்னார். சிரித்து வைப்போம், எப்படி வேண்டாமானாலும் அர்த்தம் பண்ணி கொள்ளட்டும். டைரக்டர் சார் சொல்லட்டுமே, வாயை திறக்கலையே என்றார் முதலாளி. டைரக்டர் இப்பொழுதும் திரும்பவில்லை. ஆனால் ஒரு நிமிஷம் கழித்து, ஹலோ வாங்க சார் என்று எங்கேயோ பார்த்து கத்தினார். நிராசையும் வேதனையுமாக துவண்ட அவர் முகத்தில் திடீரென்று ஒளி பாய்ந்தது. உட்காருங்க சார், ரொம்ப நாளாச்சு பார்த்து என்று டைரக்டர் உற்சாகமாக அவரை பார்த்தார். என்னையும் சினிமாக்காரன்னு ஒத்துப்பீங்களா? ரொம்ப அழகா இருக்க, தலைநகரெல்லாம் உங்கள் பேச்சாவே இருக்கு. முதல் கிளாஸ் டைரக்டர்னு நான் வாழ்ந்தேன் போங்க. முதல் கிளாஸ் டைரக்டர் படுற பாட்டை இங்கே பார்க்கணும். 9 மணிக்கு கால் ஷூட்டிங் போட்டிருக்கு. இப்போ மணி என்ன ஆச்சு? சரியா 1. இன்னும் எங்கள் கதாநாயகி மகாராணி வரவே இல்லை. ஆனானப்பட்ட கதாநாயகினே உண்டுட்டோம். கருப்பு பணம் 20,000 ரூபாய் வாங்கி பொட்டியில் வச்சாதான் நடிக்கிறதுக்கே ஒத்துக்குவோம். அப்புறம் அமீனாவுக்கு படியெடுக்கிறப்பல ஒரு நாளைக்கு 1000-2000 கொடுத்தா தான் ஷூட்டிங்க்கு வருவான். அப்போ ஏற்பட்ட தலை சிறந்த தமிழ்நாட்டு தவப்புதல்வில் இன்னைக்கு 11 மணிக்கு வந்துட்டான். இன்னும் மகாராணி வரல, எங்கே போயிருக்காங்களோ? வந்தவர் அவருடைய வேதனையையும் சுற்றி விழுந்த அலுப்பையும் புரிந்து கொண்டு விட்டார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கையை நீட்டிக்கொண்டு ஹோ என்று ஒரு பாட்டம் அழுதால்தான் தேவலை போல் இருக்கும் இல்லையா? இல்லை சார், எனக்கு அயனம் போல் இல்லை. பெருவியாதி பிடித்தவன் போல ஒரு கசப்பு. எல்லாம் என்னை கைவிட்டு விட்டு ஒதுங்கி விட்டார் போல இருக்கு எனக்கு. அந்த நிலைக்கு வந்து விட்டேன். டைரக்டரின் முகம் வெறுப்பாக படர்ந்தது. நீங்களே இப்படி சொல்கிறீங்களே? நீங்களேன்னா எப்பேற்பட்டவனுக்கும் எதையும் அடக்க முடியாத ஒரு கட்டம் ஆயுஷில் வரும். எனக்கு வந்திருக்கு. அது எதை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த நிதானம் இல்லை. இப்போ மதிப்பு இடம் மாறிப்படுத்து. அப்படியா சொல்கிறீங்க? நான் சொல்லணுமா? நீங்கள் தான் நேராக பார்க்குறீங்களே சார். உண்ட வெள்ளத்தை போல இனிப்பும் சுகமும் அந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு தீர்மானம் வந்துடுத்து. உண்டை வெள்ளமா? அதான் சார், உண்டை வெள்ளம் என்ற கையால் உண்டை வெள்ளத்தை ஆகாச உருண்டை செய்து காட்டினார் டைரக்டர். கருப்பு தோல் பட்டையுடன் அவர் கை பளபளவென்று மின்னிற்று. எனக்கு பரம்பரையா குடும்ப தொழில் உண்டை வெள்ள வியாபாரம். ஆந்திரா, தமிழ் தேசம் எல்லாம் மூலைகளிலையும் சேர்ந்து உண்டை வெள்ளம் வாங்கி கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்ணுறது. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? எங்கள் அப்பா என்னையும் என் தம்பியும் எம்ஏ வரைக்கும் வாசிக்க வச்சாரு. பாஸ் பண்ணினோம். வேலைக்கு போக வேண்டாம், வியாபாரத்தை கவனிச்சுக்கோங்கன்னாரு. 10 வருஷம் சேர்ந்து கவனித்தோம். நான் பேசாமல் இருக்கக்கூடாதா? எழுத ஆரம்பித்தேன். ஒரு நாவல் எழுதினேன், கதை எழுதினேன், நாடகம் எழுதினேன், நடித்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நாமளே தான் நம்ம நாடகத்தை காப்பாற்ற முடியும்னு தோணிடுச்சு. நானே நாடகத்தை ஒரு புது கோஷ்டியை பொறுக்கி சேர்த்து தயார் பண்ணினேன். பிடிச்சிச்சு. அதில் ஆரம்பிச்சுது. வியாபாரத்துலேருந்து ஒதுங்கிவிட்டேன். 10 வருஷம் வேலை கற்றுக்கிட்டு டைரக்டர் ஆனேன். இந்த வாதனைகளுக்கு நடுவால் ஒரு அஷட்டு திதிப்பு, குழந்தை வாயில் முத்தம் கொடுக்குறாப்புல. அதாவது எனக்கு திருடி எழுத தெரியாது. அப்புறம் அடிபட்டு வேத்து உருவிடுத்து கடைசியில் டைரக்டர்னு சொல்லிக்கிட்டான். ஆனால் இன்னைக்கு பாம்பு விரலுக்கு கட்டை விரலுக்கு நடுப்புற நுனியில் நாசுக்கா சிகரெட்டை வச்சு பிடிக்க தெரிஞ்சால் போதும். டேக்கு, கட்டு, ரெடி, சைலன்ஸு நான் 4 வார்த்தை சொல்ல தெரிஞ்சால் போதும். டைரக்டர்னு நெத்தியில் எழுதி ஒட்டிக்கலாம். மேதாவியாக இருக்க வேண்டாம். உதப்பட்டு குட்டுப்பட்டு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க கிண்டலை எல்லாம் மென்று ஜீரணம் பண்ணி ரத்தத்தில் கலந்து ஆளாக வேண்டாம். தெரியாததை தெரியும்னு சொல்லிக்கிறது வெக்கப்படாமல் இருக்கணும்.
பொய் சொல்லணும், தடால் அடி அடிக்கணும், இல்லாட்டி நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறாப்புல பெருமூச்சு விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது தான். அவர் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தார் வந்தவர். நீங்கள் எப்பவும் உற்சாக புருஷர், உங்களை பார்த்தா தைரியம் வரும்னு வந்தேன், நீங்களே இப்படின்னா? மறுபடியும் பார்த்தீங்களா? நீங்களேன்னு இது என்ன சார் பேச்சு? நான் தான் சொல்லிட்டேனே, மதிப்பு இடம் மாறி போயிடுதுன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை கிடையாது. தமிழ்நாட்டில் தவல் புதவனெல்லாம் கையெழுத்துக்கு 4 மடங்கா முன்னாடியே கருப்பு பணம் கொடுத்துட்றாங்க. கேளுங்க என்ன பதில் வரும் தெரியுமா? இந்த சர்க்காரை இப்படி தாயா பண்ணணும்பாங்க. பரஸ்பரம் மரியாதை மதிப்பு கிடையாது. உனக்கு தெரியலையா? தெரியலன்னு சொல்லி தன் மதிப்பை எழுந்து விடாதே. அகம்பாவப்படு, நேரம் கழிச்சு வா, யார் என்ன சொல்ல கெடுக்கு என்று வந்த கோபத்தில் தொடர்பில்லாமல் பேசிக்கொண்டிருந்தார் டைரக்டர். வந்தவர் சற்று பேசாமல் இருந்தார். வாஸ்தவம், காலம்தான் மாறிப்போச்சு என்றார். மாறட்டும், ஆனால் காசையும் துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நிமித்துற காலமும் வந்துவிடும். வேண்டாம் சார், வேண்டாம்னு நானும் நீங்களும் சொன்னால் போதுமா? மலையிலிருந்து உருள்ற பாறையை எப்படி தடுக்க முடியும்? வீட்டை சுற்றி வருஷக்கணக்கில் எச்சலையை போட்டுவிட்டு தண்ணியை தேங்க விட்டுட்டு கொசி கடிக்கிறதே, சீக்கு வருதேன்னு அழுதா என்ன பிரயோஜனம்? மௌனமாக ஒரு நிமிடம் கழிந்தது. சரி, இது கிடக்கு, வந்ததும் வராதுமா என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுதாச்சு, வேற ஏதாவது பேசலாம் என்றார் டைரக்டர். பரவாயில்லை, எனக்கு பல உண்மைகள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. பெரிய உண்மை சகதி. சரிதான் சார், சொல்லுங்க, உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கு? அவர் பதில் சொல்வதற்குள் 4-5 பேர் திறப்பின் திரையை விலக்கி கொண்டு உள்ளே வந்தார்கள். மகாராணி வந்து விட்டாள். மகாராணியாக வரவில்லை, கமலாட்சியாக வந்தாள். கமலாட்சிக்கு 35 வயதாகிவிட்டது. இன்னும் பாவாடையை விடவில்லை. பெண்ணினத்துக்கு இருக்க முடியாத ஒரு மார்பு. வயது 35 இல்லை என்று சொல்வதற்காக அழைத்து நிறுத்தப்பட்ட பொய் சாட்சி. பிருஷ்ட பாகத்தை அசைத்து போட்டு வந்த நடையை கண்டு மரத்து போனார் போல உட்கார்ந்திருந்தார் டைரக்டர். இந்த மரத்து போனது ஒரு மாமாங்கம் ஆகிவிட்டது அவருக்கு. முதலாளியின் கண்ணில் வைகரை புலர்ந்தது. ஒரு கவலை தீர்ந்தது. சார், என்ன முதலாளி சார், என்னமோ சாப விமோசனம் வந்துட்டாப்புல, எழுந்துட்டீங்களே, இனிமே அவன் மேக்கப் போட்டு வர 1 மணியாக போகிறது என்றார் டைரக்டர். அவர் முகத்தை பார்த்து என்ன நினைத்து கொண்டாலோ கமலாட்சி துர்வாசர் கோபத்தையே சிதறடிக்கின்ற புன்னகையுடன் அசைந்து எதிரே வந்தார். மன்னிச்சுக்கணும் சார். எதுக்கு? ரொம்ப லேட்டாக போயிடுச்சு. நான் இப்போ ஏன் லேட்டுன்னு உங்களை கேட்டேனா? இல்லை சார், பிறந்தநாள் விசாரிக்கிறதுக்காக மகா கணபதி வந்தாங்க. போன வாரம் தான் பிறந்தநாள்னு நீங்கள் சொன்னீங்க. போன வெள்ளிக்கிழமை தான் பிறந்தநாள். ஆனால் அன்னைக்கு மகா கணபதி ஊரில் இல்லையா, இன்னைக்கு தான் காலமாக வந்தாங்களாம். பிளேனில் ஏரோட்ரம்லேருந்து அவங்க வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உடனே மாற்றிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இத்தனை நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. சாதாரணப்பட்டவங்களா இருந்தால் விறுவிறுன்னு சொல்லிட்டு வந்துடலாம். எந்த மகா கணபதி? மகா கணபதி தெரியாது? முன்ன டெல்லியில் கூட மெம்பராக இருக்காங்களே, அந்த மகா கணபதியா? அவர் அவங்க வீட்டுக்கு வந்தார். அவங்க தான் சார். உங்கள் பிறந்தநாளை விசாரிக்கவா? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? இல்லை, அவர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டார். ஏன் சார்? அவரையா வந்தார்? நீங்கள் வேணும்னா ஃபோனில் போட்டு கேளுங்க சார். அவர் ரொம்ப கண்டிப்பான பெருவழியாச்சே. கமலாட்சியின் உதட்டில் புன்னகை நெளிந்தது. ஏன் சார், அவர் வரப்படாதா? வந்தா என்ன? புத்தர் ஆம்ரபாலி வீட்டுக்கு போனார். ஏசுநாதரும் மக்தலேனுக்கு கருணை காட்டினார். யார் அவங்க? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். யார் அவங்க? நடிகைங்களா? ரொம்ப சிரமமான கேள்வியை கேட்டுப்பிட்டீங்கம்மா. யார் அவங்க?
அதோ ஆசிரியர் சாரை கேளுங்க. சார், ஆம்ரபாலி, மக்லேன் இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். ப்ரொடியூசர் சார், நான் போயிட்டுறேன். எங்கே என்று முதலாளி அவரோடு பின்னால் ஓடினார். டைரக்டரின் நண்பரும் வியப்புடன் பின்னே சென்றார். கொட்டகைக்கு வெளியே மூவரும் வந்து விட்டார்கள். எங்கே சார் கிளம்பிட்டீங்க? இவ பிறந்த நாளுக்கும் மகா கணபதிக்கும் என்னையா சம்பந்தம்? அவரே இவளை ஒரு மனுஷியாக மதித்து 4 மணி நேரம் இவளோட பேசிக்கிட்டு இருந்தாராம். அவள் பொய் சொல்லலை. மகா கணபதி கட்டாயம் வந்திருப்பார். இவர் சொன்னாப்புல காலம்தான் மாறி போச்சு. நான் வரேன். எங்க? உண்டை வெல்லம் வியாபாரம் பண்ண போகிறேன். என்ன சார் இது? நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஆச்சரியப்பட்டேன். அது மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. அறிவு அதிர்ச்சியை தணிச்சதுன்னா பழகி போயிட்டா ஆச்சரியம் போயிடும். இதை பாருங்க, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குற அட்வான்ஸ் பணத்தை சாயங்காலம் திருப்பி அனுப்பிச்சுடுறேன். முழு பணம் ஒன்றாலும் தந்துடுறேன். என்ன 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 சொன்ன அவள் ஒன்றும் சொல்லலை. எனக்கு தான் பைத்தியம், வியாதி வந்துடுத்து. இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், பெருவியாதி வந்தவன் மாதிரி ஒரு கசப்புன்னு. அது இப்போ நிஜமாவே வந்துடுது. சட்டசபையில் உட்கார்ந்தவர் அந்த மகா கணபதியே வந்தாச்சு. டைரக்ஷனுக்கு நான் வேண்டாம். அது யாருக்கு வராது? லைட் பாய்க்கும் டேக்கு கட்டு எல்லாம் சொல்ல தெரியும். சார் ஏறிக்கங்க சார். நண்பர் தயங்கினார். நீங்கள் வீட்டுக்கு தானே போகணும்? ஆமாம். பின்ன ஏறுங்க. நண்பர் பேசாமல் ஏறிக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. சார், முதலாளிக்கு பொறி கலங்கியது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். லைட் பாய்க்கு சிகரெட் குடிக்க தெரியும். இல்லாட்டி நீங்களே டைரக்ட் பண்ணிக்கலாம். விடுப்பா. கார் புறப்பட்டது. நம்ம தம்பி கடைக்கு விடப்பா. மகா கணபதியாய் இவ வீட்டுக்கு வந்தார். என்ன ஸ்கேண்டலஸாக இருக்கே என்றார் நண்பர். பேஷா வரட்டுமே, நமக்கு உண்ட வெல்லம் இருக்கவே இருக்கு. பேசாமல் வாங்க. நமக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஏதோ 5 வருஷம் கெட்ட கனவு கண்டோம்னு அப்படி நினச்சிட்டு பேசாமல் இருங்க. எல்லாத்துக்கும் மாஞ்சு போகிறவங்களே இப்படி. உண்டை வெல்லம் அப்படின்னு அந்த பழைய வெள்ளத்தில் வியாபாரம் இருந்தது கதையை வச்சுட்டு 1950, 55, 56 அந்த பிறகு அந்த ஒரு சினிமா உலகம் எப்படி இருக்குங்கிறத எங்கேயோ தெரிஞ்சுட்டு சும்மா அதை விட்டு ஒரு சுவாரஸ்யமாக வழக்கம் போல் அவரோட நல்ல கிண்டல் மிகுந்த ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப பிரமாதமாக ஒரு சிறப்பான கதை தான் இதை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். தி. ஜானகிராமன் அவர்களின் உண்டை வெல்லம். வழக்கம் போல் இதையும் நீங்கள் நன்னா கேட்டு சிரித்து ரசிப்பீர்கள் நண்பரேன். நன்றி, வணக்கம்.